ஹாய் காய்ஸ், நம்ம சேல்ஸ் சர்க்கர் சாலி மக்களே என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ நம்ம வீடியோ யூடியூப்ல நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சேர்த்து பிளே பண்ணி கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் அப்டேட்ஸ்க்கு. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா பாகிஸ்தான் ஏஷியா கப் ஃபைனலுக்கு ரிவ்யூ போட்டோம் மக்களே. அதுக்கப்புறம் ரிவ்யூ போட முடியல, அப்பப்போ ரொம்ப ஒர்க்ஸில் இன்வால்வ் ஆகிட்டேன். ஸோ அதனால் என்னால் ரிவ்யூ போட முடியல. வீடியோவாக போடணும்னு நினச்சேன், ஷார்ட்ஸாகவும் போடணும்னு நினச்சேன், ரெண்டுமே போட முடியல. ரொம்ப மன்னிச்சிருங்க. ஐம் வெரி சாரி ஃபார் தட். ஐ வில் ட்ரை டு பி போஸ்டிங் அப் வீடியோஸ் ரெகுலர்லி. ஸோ மன்னிச்சிருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்தியன் டீம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஏஷியா கப்பை அன்பீட்டனாக ஜெயிச்சிட்டாங்க. என்ன தான் பாகிஸ்தான் டீம் வந்து ஃபைனலில் ஒரு சின்ன பயமுறுத்தினாலும் பார்த்தீங்கன்னா திலக் வர்மா ஷோட் ஹூ இஸ் அண்ட் பெஸ்ட் பிளேயர். இப்போ T20 இந்தியாவுக்குன்னு ப்ரூவ் பண்ணார். சூப்பராக இருந்தாங்க. என்ன தான் ப்ரெசன்டேஷன் நிறைய அரசல் பொருசல் இருந்தாலும் கப் இல்லாமல் கப் அடிச்ச மாதிரி இந்தியன் டீம் மாதம் செலிப்ரேட் பண்ணி முடிச்சிட்டாங்க. பார்க்கவே சூப்பராக இருந்தது மக்களே. ஏன்னா ACB, அதாவது ஏஷியன் கிரிக்கெட் போர்டை வந்து பாகிஸ்தான் மெம்பர்ஸும் இருக்காங்க. அதில் மோசின் நவ்கி அவர் வந்து ப்ராப்ளம் கிரியேட் பண்ணார், கப்பு கொடுக்க முடியல. அதனால் இந்தியன் டீம் வந்து கப் இல்லாமே ஜாலியாக பார்த்தீங்கன்னா கப் எடுக்கிற மாதிரி சூர்யா போஸ்ட் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பிளேயர்ஸ் செலிப்ரேட் பண்ணாங்க. பார்க்கவே வந்து ஃபன்னியாக அனிமேட்டாக இருந்து. பட் இந்த ப்ராப்ளம் சீக்கிரம் சால்வ் ஆகணும். ஏஷியா கப்புன்றது எல்லாருமே ரீயூனைட் பண்ணணும். ஸோ இந்தியா பாகிஸ்தான் சண்டை இருந்தாலுமே இந்த கப்பு இந்தியாவுக்கு வரணும், போகணும். பட் ஓவரால் இந்த ஏஷியா கப் ஃபைனல் சூப்பராக போச்சு மக்களே. பாகிஸ்தான் ஒன் சைடட் மேட்சாக இல்லாமல் டபுள் சைடடாக ஆக்கிறதுக்கு அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்தாங்க. அண்ட் ஓவரால் ஃபைனல்ஸும் பார்க்க த்ரில்லிங்காக இருந்தது. இந்தியன் டீம் லாஸ்ட் ஓவரில் தான் ஜெயிச்சாங்க, பார்க்க நல்லா இருந்தது. ஸோ சின்ன ஓவர்வியூ பார்த்துட்டு வீடியோக்குள்ளே போவோமே. பார்த்தீங்கன்னா டாஸ் ஜெயிச்சு வந்து பாகிஸ்தான் பேட்டிங் எடுத்தாங்க. பார்த்தீங்கன்னா இந்தியன் டீம் ஆஸ் யூஷுவல் பார்த்து ஃபஸ்ட்டு 10 ஓவர் பேக் ஃபுட்டில் இருந்தாங்க. ஏன்னா சாயிப் ஜாதா ஃபரான் ஃபக்கர் ஜமான் சூப்பராக பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. 89 90 வந்துட்டாங்க பாகிஸ்தான். நம்ம அதுக்கப்புறம் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், பாகிஸ்தான் 160 180 அடிக்க போகிறாங்க, லாஸ்ட் மேட்ச் மாதிரி நல்லா ஆடுவாங்க அப்படின்னு நினச்சா பாகிஸ்தான் யார் காமிச்சிட்டாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 11 overs 90 for 1 லாஸ்ட் 9 overs 40 for 9 எவ்வளோ பெரிய சோக் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் பாகிஸ்தான். அவங்களோட பேட்டிங்கே சொல்லணும். சாயிப் ஜாதா ஃபர்ஹான் ஃபக்கர் ஜமான் தவிர யாருமே ஆடலை. இந்தியன் டீமின் ரிப்ளை பார்த்தீங்கன்னா என்னன்னு தெரியல, அதிசயம் அபிஷேக் சர்மா எல்லா மேட்சும் ஆனவர் ஃபைனலில் கோட்டை விட்டார். கில்லு ஃபார்ம்லியில் அவுட்டு, சஞ்சு அவுட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேப்டன் சூரியகுமார் யாதவ் மோசமான ஃபார்ம் அவுட்டு. இவங்களெல்லாம் தாண்டி ஒரே ஆள்னா திலக் வர்மா தான் ஸ்டாண்ட் அவுட் பர்ஃபார்மர். இப்போ கடைசி ஓவர் வரைக்கும் மேட்ச் நின்று ஜெயிச்சு கொடுத்துட்டு போனார். அந்த ஹாரிஸ் ராஃப் 6 இன்னும் கண்ணிலே நிற்குது. பிக் மேட்ச் பிளேயர்னு ப்ரூவ் பண்ணிட்டார். அவரோட 68 கண்டிப்பாக இந்தியா தூத்துருப்பாங்க. டோன்ட் ஃபர்கெட் சிவம் டூபேயோட ஹீரோயிக்ஸும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா அவருமே ஒரு க்ரூஷியல் 28 ரன்ஸ் அடிச்சார். ஃபைனல்னாலே சிவம் டூபே தான். திலக் வர்மா மாஸ் காமிச்சிட்டார். சாம்சன் ஒரு 30 ரன்ஸ். கடைசியில் பார்த்தீங்கன்னா அக்ஷர் பட்டேலும் திலக் வர்மாவும் மேட்சை முடிச்சிட்டாங்க. வேறு லெவல் ஃபைனலாக இருந்தது மக்களே. ஆல் குடோஸ் டு திலக் வர்மா. அவர் இல்லைனா கண்டிப்பாக இந்தியா தோற்றுருப்பாங்க, ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ சூப்பராக போச்சு ஏஷியா கப். இந்தியா கப் அடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் இந்தியா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்தியா டக்குன்னு 3 நாள் கேப் வந்து இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் 2 டெஸ்ட் சீரிஸ் நடக்குது. அது நிறைய பேர் கண்டுக்கவே மாட்டுறாங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும் இந்தியன் சைடில் இந்தியன் டீமை தோக்கடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அது பிக் டீம்ஸாக ஓகே, வெஸ்ட் இண்டீஸ் மாதிரி டீம்லாம் சொல்லவே வேணாம். ஸோ அது ஒரு 1.5 நாள் சீரிஸாக எல்லாம் கன்சிடர் பண்ணுறாங்க. ஆனால் ஸோ சீரிஸ்மே அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட் அகமதாபாத் இருந்தது. டாஸ் ஜெயிச்சு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் பேட்டிங் ஆனாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து 190 ஆல் அவுட் ஆனாங்க. இந்தியா பார்த்தீங்கன்னா 380 அடிச்சாங்க. KL ராகுல் ஜடேஜா செஞ்சுரி. அதுக்கப்புறம் செகண்ட் இன்னிங்ஸில் வெஸ்ட் இண்டீஸ் 170 ஆல் அவுட். இந்தியா வின்னு. என்னத்த சொல்கிறது. சரி ஓகே, இன்னைக்கு ஃபேக்ட் ஆஃப் த டேக்குள்ளே போவோம். ஃபேக்ட் ஆஃப் த டே பார்த்துட்டு இன்றைக்கி என்ன வீடியோன்னு பேசுவோம். இவன் இவ்வளோ நேரம் பேசலாம், என்ன பேசானே தெரில, நீங்கள் யோசிக்கலாம். நான் சொல்கிறேன் இன்றைக்கி ஃபேக்ட் ஆஃப் த டேல நம்ம என்ன ஃபேக்ட் பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இந்தியன் டீம் வந்து லாஸ்ட்டாக ஆஸ்திரேலியா ட்ராவல் பண்ணது எப்போ 2020 தான். அதில் வந்து நட்ராஜன் தான் ஃபஸ்ட்டு பிளேயர் டு டெபியூ இன் ஆல் ஃபார்மேட்ஸ் இன் அ சிங்கிள் வென்யூ அப்படின்றத நட்ராஜன் அந்த ரெக்கார்டு பண்ணார். 2020 சீரீஸில் டெஸ்ட்டு, ODI, T20 3 இந்தியா ஆஸ்திரேலியா போனாங்க. அந்த 3 டூர்லையுமே நட்ராஜன் டெபியூ பண்ணி ஒரு ரெக்கார்டு கிரியேட் பண்ணது. இதுதான் இன்றைக்கி ஃபேக்ட் ஆஃப் த டே. ஸோ இதுலேயே உங்களுக்கு வீடியோ தெரியும். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் டீம் வந்து ஆஸ்திரேலியா ட்ராவல் பண்ணி 3 ODI 3 T20 இந்த இயர் எண்டில் ஆட போகிறாங்க. ஸோ அதுக்கான ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இயர் எண்டுன்னு இப்போ அக்டோபர் 2 நவம்பரில். ஸோ அதுக்கான ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. போத் ODI and T20. அந்த ஸ்குவாடோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். யார் இருக்கா, யார் உள்ள, என்ன மாதிரி இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ODI ஸ்குவாடை பார்த்துருவோம். Unexpected, Rohit Sharma has been removed or sacked from captaincy. Shubman Gill to be the new captain. அப்டேட்ஸ் மட்டும் பார்த்துட்டேன். ஸ்குவாட் பின்னாடி எக்ஸ்பிளைனாக பேசுகிறேன். பின்னாடி பார்த்தீங்கன்னா ODI ஸ்குவாடில் அன்எக்ஸ்பெக்டட் முகமது ஷமி இன்னும் காணும். ஜடேஜா வந்து ரெஸ்டா இல்லை ரிமூவ் ஆன்னு தெரியல. சஞ்சு சாம்சன் நம்பர் 5 அவ்வளோ ரெக்கார்டு வச்சுமே அவரும் இல்லை ODI செட்டப்பில். ஷாக்கிங். T20 ஆஸ் யூஷுவல் ஹார்திக் இன்ஜுரி, பும்ரா இருந்திருக்காரு, அவ்வளோதான். மற்றபடி சொல்கிற மாதிரி இல்லை. பிக் ஷாக்கிங் நியூஸ் ஃபார் தி டே இஸ் ரோஹித் சர்மா ரிமூவ்ட் ஃப்ரம் கேப்டன்சியா, ஆக்ஸ்ட் ஃப்ரம் கேப்டன்சியா, சாக்கடா, எது உண்மைன்னு தெரியல. பட் நம்ம கேள்விப்பட்டதுன்னா ஒரு மீட்டிங் நடந்திருக்கு. அதில் இந்தியன் டீம் வாண்ட்ஸ் டு மூவ் ஆன் ஃப்ரம் ரோஹித் சர்மா. ஏன்னா அவர் இந்தியன் டீமுக்கு நிறைய பண்ணிட்டாருன்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அவரோட மிஷின் முடியலைங்க. 2021 ODI வேர்ல்ட் கப்புக்காக அவர் ஃபிட்டாக இருக்கேன், நான் கப் அடிக்கணுன்ற வெறியோட சொன்னார். 23 வேர்ல்ட் கப் ஃபைனலில் ஹி ஸ்டில் ரிமெம்பர்ஸ் ஹிஸ் வேர்ட்ஸ். பட் ஆனால் BCCI கம்பீர் அகர்கர் செம்மையாக பாலிடிக்ஸ் நடக்குதா, என்ன கன்றாவினே எனக்கு புரியல. எப்படிங்க ரோஹித் சர்மா
இப்போ சாம்பியன்ஸ் ட்ராஃபி உங்களுக்கு ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. லாஸ்ட் இயர் T20 வேர்ல்ட் கப் ஜெயிச்சாரு. அவரை விட்றாங்கன்னு புரியல. சுப்மன் கில் வந்து ஓடிஐல ஆஸ் அ பேட்ஸ்மேன் ஓகே, ஐ வில் பி ரேட் ஆஸ் அ குட் பேட்ஸ்மேன் ஓடிஐல. நீங்கள் கேப்டன்சிலாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஃபியூச்சர் கேப்டனா இன்னும் 1 year 2 year க்ரூம் பண்ண விடுங்க வைஸ் கேப்டன். அவர் என்ன பண்ணிட்டாரு நீங்கள் ஒரு கேப்டன்சி கொடுக்குறீங்கன்னு எனக்கு புரியல. சாம்பியன்ஸ் ட்ராஃபிலையுமே டீசெண்டாக தான் பர்ஃபார்ம் பண்ணார், சொல்கிற அளவுக்குலாம் இல்லை. புரியலங்க. ரோஹித் சர்மா இடத்துல இருந்தால் ரொம்ப கஷ்டம். அவரா ஒத்துண்டாரா இல்லை BCCI ஃபோர்ஸ் பண்ணி அவரை ஒத்துக்க வச்சாங்களான்னு தெரியல. பட் சுப்மன் கில் நல்ல பிளேயர். கேப்டன்சி நான் இன்னும் அவ்வளோவா ரேட் பண்ணல. டெஸ்ட்லேயே அவர் இப்போ தான் வந்திருக்காரு. ஓடியெல்லாம் டூ ஏர்லி டு சே. தெரில என்ன மூணே தெரில, எனக்கு புரியல. ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாகவே இருக்குது. சரி வாங்க ஓடிஐ ஸ்குவாட் பார்த்துருவோம். ஸோ புது கேப்டன் சுப்மன் கில். இனி அவர் தான் இந்தியாவுக்கு ஓடிஐ கேப்டன். கேட்கவே கஷ்டமாக இருக்குது ரோஹித் சர்மா ஃபேன்ஸு. ரோஹித் சர்மா இனி பிளேயர் தான், விராட் கோலியும் பிளேயர் தான். பட் அவங்க 2 பேரும் ரொம்ப நாள் கட்சி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு சந்தோஷப்படுங்க. புது வைஸ் கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் டிசர்வ் டு பி. அதுக்கப்புறம் அக்ஷர் பட்டேல், KL ராகுல், த்ருவ் ஜுரேல் விக்கெட் கீப்பர்ஸ். நிதிஷ்குமார் ரெட்டி, பாண்டியா இன்ஜுரி நல்லா ஆடுறார். ஜடேஜா இல்லை, வாஷிங்டன் சுந்தர், குல்தீப் யாதவ், ஹர்ஷித் ராணா, முகமது சிராஜ், அஷ்தீப் சிங், பிரசித் கிருஷ்ணா, SSC ஜெய்ஸ்வால். ஸோ இதுதான் ஓடிஐ செட்டப்புக்கான டீம். இதில் பார்த்தீங்கன்னா 2 நோட்டபிள் எக்ஸ்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா பும்ரா வந்து ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஹர்திக் பாண்டியா இன்ஜுரி. பட் கீ ஃபேக்டர்ஸ் என்னன்னா சஞ்சு சாம்சன் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முகமது ஷமி என்ன ஆச்சுன்னே தெரியல. சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஸ்குவாடில் இருந்தாலும் இதில் ஆளே காணோம். அதுக்கப்புறம் ரவீந்தர் ஜடேஜா ரெஸ்ட்டாக என்ன கதைன்னு தெரியல. ஸோ இதுதான் ஓவரால் ஓடிஐ ஸ்குவாடோட வேர்டிக்ட். ஸோ இது என்னோட அசம்ஷன் என்னன்னு பார்க்கலாம். ஸோ இதில் இந்தியாவோட பெஸ்ட் 11 இந்த ஸ்குவாடில் எப்படி இருக்கும் பெஸ்ட் மேட்ச் ஓடிஐயோட எப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்மன் கில் புது கேப்டன். கஷ்டமாக இருக்குது சொல்லும் போதே. ரோஹித் சர்மா ஓப்பனிங் பண்ணுவாங்க. 1 down கிங் கோலி. நம்பர் 4 ஸ்ரேயஸ் ஐயர். நம்பர் 5 அக்ஷர் பட்டேல். நம்பர் 6 KL ராகுல். 5 and 6 அது மாற்றி வருவாங்க. நம்பர் 7 ஹார்திக் இல்லாத இடத்துல நிதிஷ்குமார் ரெட்டியை டெஸ்ட் பண்ண பார்ப்பாங்க இந்த சீரிஸ். நம்பர் 8 கண்டிப்பாக பேட்டிங் வேணும், வாஷிங் ஆட வைப்பாங்க. நம்பர் 9 10 11 குல்தீப், அஷ்தீப், சிராஜ். ஸோ மோஸ்ட்லி இப்படி தான் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் ரெட்டி, அஷ்தீப், சிராஜ் உங்களுக்கு 3 பேசரு. அதுக்கப்புறம் குல்தீப், வாஷிங்டன், அக்ஷர் 3 ஸ்பின்னோட தான் இந்தியன் டீம் போவாங்கன்றது என்னோட ப்ரிடிக்ஷன். பேக்கப்பில் ஜுரேல், பிரசித், ஜெய்ஸ்வால், ராணா இருப்பாங்க. ஸோ இந்த ஓடிஐ ஸ்குவாடில் என்ன பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஓவரளவு சாட்டிஸ்ஃபைட் தாங்க. எனக்கு 3 விஷயம் என்ன புரியலன்னா, எப்படி ரோஹித் சர்மா ரிவ்யூ பண்ணி சுப்மன் கில் கேப்டன்சி கொடுத்தாங்கன்னு தெரியல. ஸ்ரேயஸ் ஐயர் வைஸ் கேப்டன் டிசர்விங். அண்ட் மோர் ஓவர் முகமது ஷமி, ஜடேஜா, சாம்சன். இது என்ன சொல்ல வராங்க BCCI எனக்கு புரியல. அகர்கர் கேட்டால் சாம்சனுக்கு ஓப்பனிங் ஆட இடம் இல்லை, மிடில் ஆர்டர்லையும் கஷ்டமாக இருக்குது, ஆட வைக்க முடியாதுன்னாங்க. அவர் லாஸ்ட்டாக சவுத் ஆஃப்ரிக்கா ஆடின ஓடிஐயில் மிடில் ஆர்டரில் வந்து செஞ்சுரி போட்டார். அது எனக்கு புரியவே இல்லை. ரவீந்தர் ஜடேஜா இந்தியன் கண்டிஷன்ஸில் சூப்பர் பவுலர். ஓவர்சீஸ்லையும் ஆஸ்திரேலியாவில் நல்லா ரெக்கார்டு வச்சிருக்காரு. அவர் வந்து ரிமூவ்டா ரெஸ்ட்டா தெரியல. ஷமி இன்ஜுரியிலேருந்து ஒழுங்காக போடல. பட் அவருக்கு சான்ஸ் கொடுத்தா தான் அவரும் இல்லை. என்ன கதனே புரியல. அண்ட் மோர் ஓவர் ரூமர்ஸ் கேள்விப்பட்டது என்னன்னா ரோஹித் சர்மான் விராட் கோலியோட ஸ்குவாடில் ரோஹித் சர்மா விராட் கோலியோட ஸ்பாட்டு டவுட்ஃபுல்லுன்னு தான் சொல்கிறாங்க. பர்மனெண்ட் இல்லைன்றாங்க 2021 ஓடி வேர்ல்ட் கப். எனக்கு இது என்ன மாதிரி 3 தெரியல. இந்தியன் டீம் நான் கமிட்டல்ன்றார் அஜித் அகர்கர். கேட்கவே அசிங்கமாக இருக்குது எனக்கு. இவங்கள மாதிரி பிளேயர்ஸ் இல்லாமல் இந்தியன் டீம் ஓடியில் என்ன ஆட போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஓகே ஃபியூச்சர் நல்லாயிருக்கு. பட் ரோஹித் அண்ட் கோலி டிசர்வ் டு பி இந்த டீம் டில் 2021 ஓடி வேர்ல்ட் கப். கேட்டால் விஜய் ஹசாரே ஆடணுன்றாங்க. இந்தியா ஆஸ்திரேலியா சீரிஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுன்றாங்க. என்னங்க இதெல்லாம் நியாயமே இல்லைங்க. அவங்க என்ன மாதிரி கோட்டு லெஜெண்ட் ஆஃப் த ஃபார்மேட், அதுவும் விராட் கோலிலாம் சொல்லவே வேணாம். தெரியல அகர்கர் அண்ட் கம்பீர் என்ன தான் பிளான் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஒரு மாதிரி என்னமோ ஓடுது. பார்க்கலாம். ரோஹித்துக்கும் கோலிக்கும் எப்படியாவது இந்த சீரிஸ் நல்லா போனோம். அப்புறம் அவங்க மேலே கை வச்சிட்டா ஓடி வேர்ல்ட் கப் முன்னாடி ரிட்டையர் ஆகலாம். தெரியல, பயமாக இருக்குது என்ன இருக்குது. இது வந்து ஓடிஐ பொறுத்த வரைக்கும் நியூஸ் மக்களே T20 செட்டப் போவோம். T20யில் பார்த்தீங்கன்னா சுப்மன் கில் வைஸ் கேப்டன் இருந்தால் சூரியகுமார் தான் பயமாக இருக்கும். ஏன்னா அவர் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் சுத்தமாக ஃபார்ம்லேயே இல்லை, பேட்டிங்கில் படவே இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேப்டனாக கப்பு ஜெயிச்சிட்டாரு, சந்தோஷம் தான். பட் பேட்டிங்கில் அவர் இன்னும் ஃபெயில் ஆனான்னா அவள் தான் கில் அங்கே கேப்டன்சி போட்டு இவரை பிளேயர் ஆட வச்சிருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு கில் ஆல் ஃபார்மேட் கேப்டனாக ஆக்க பார்க்குறாங்க மக்களே. துண்டாக தெரியுது. ஸோ அதனால் ஸ்கை எடுமும் டவுட்டு தான். அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாதான் உண்டு. ஸோ T20 ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சிமிலர் டு கப் அடிச்ச ஏஷியா கப் ஸ்குவாட் தான். என்ன 2 சேஞ்சஸ்னா ஹார்திக் பாண்டியா இன்ஜுரி. ஸோ அவருக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா வந்து நிதிஷ்குமார் ரெட்டி சேர்த்துருக்காங்க. அண்ட் மோர் ஓவர் ஜஸ்பீர் பும்ரா இங்கேயும் இருக்காரு. எக்ஸ்ட்ராவாக ரிங்கு சிங், வாஷிங்டன் சுந்தர் இவங்க வந்து ரிசர்வ்ஸில் இருந்தாங்க ஏஷியா கப் ஸ்குவாடில். அதில் இவங்க வந்து இங்கே மெயின் ஸ்குவாடில் ஆட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி அதே ஸ்குவாட் ஏஷியா கப்பில் இருந்து அதே ஸ்குவாட் தான் இங்கே ஆட் பண்ணியிருக்காங்க. ஸ்னோ சேஞ்சஸ். சூர்யா கேப்டன், அபிஷேக் சர்மா, கில் வைஸ் கேப்டன், திலக் வர்மா, நிதிஷ்குமார் ரெட்டி, டூபே, அக்ஷர் பட்டேல், ஜிதேஷ் ஒரு கீப்பர், சாம்சன் ஒரு கீப்பர், வருண், பும்ரா, அஷ்தீப், குல்தீப், ஹர்ஷித் ராணா, சஞ்சு சாம்சன், ரிங்கு சிங், வாஷிங்டன் சுந்தர். ஹர்ஷித் ராணா என்ன பண்ணுறாருன்னே தெரியல. கம்பீர் நல்லா ஆல் ஃபார்மேட் பிளேயர் ஆக்கிறார். ஸோ இந்த ஸ்குவாடில் இந்தியா T20க்கு எப்படி பிளேயிங் லோனோட போவாங்கன்றது என்னோட ப்ரெடிக்ஷன் சொல்கிறேன். நீங்கள் வந்து உங்களோட ப்ரெடிக்ஷன் தாராளமாக கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். போத் ஓடிஐ பிளேயிங் லோன் அண்ட் T20 உங்களோட ஒப்பீனியன் படி. இதில் பார்த்தீங்கன்னா அது ஏஷியா கப் ஃபைனல்ஸ் ஆன 11 தான். சுப்மன் கில், அபிஷேக் சர்மா பிளிஸ்டரிங் ஓப்பனிங் பேர். நம்பர் 3 கேப்டன் ஸ்கை எப்படியாவது ஃபார்முக்கு வரணும், இல்லைனா அவரோட டேஞ்சரு. நம்பர் 4 மேன் ஆஃப் த மொமெண்ட் திலக் வர்மா. நம்பர் 5 சஞ்சு சாம்சன், அவரை தான் ஆட வைக்க போகிறாங்க. இங்கே மட்டும் சாம்சன் மிடில் ஆர்டர் ஆடுவாராம், ஓடிஐ செட் ஆக மாட்டானா, இது என்னன்னு எனக்கு புரியல. 6 சிவம் டூபே, 7 அக்ஷர் பட்டேல், 8 பாண்டியா அக்பலா, நிதிஷ்குமார் ரெட்டி, 9 குல்தீப்,
10 பும்ரா, 11 வருண் சக்கரவர்த்தி, இல்லை பேஸ் ஓரியன்ட் பிச்சர்ஸ்னால் உங்களுக்கு ஒரு ஸ்பின்னர் ட்ராப் பண்ணிட்டு அஷ்தீப் ஆடுவாங்க. மோஸ்ட்லி இப்படி தான் இருக்கும். ஸோ அவ்வளோதான் மக்களே, வீடியோட எண்டு பாட்டுக்கு வந்துட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா ODI and T20 ஸ்குவாட் பற்றி பேசிட்டோம். மோர் ஓவர் மக்களே, உமன்ஸ் வேர்ல்ட் கப் நடந்துட்டு இருக்கு இந்தியாவில், ஸ்ரீலங்கா கம்பைண்டு. ஸோ அதை மறக்காமல் பாருங்கள். உங்களோட சப்போர்ட்டை தாராளமாக நம்ம டீம் இந்தியா கொடுங்க. எப்படி ரொம்ப வருஷம் ஆச்சு டீம் இந்தியா கப் அடிச்சு, ஆல்மோஸ்ட் ரொம்ப இயர்ஸ் இருக்கும். ஸோ அதனால் உங்களோட சப்போர்ட் கொடுங்க. இந்த தடவை இந்தியன் டீம் பார்க்க நல்லாயிருக்கு. செமிஃபைனல்ஸ் குவாலிஃபை ஆகிற மாதிரி தான் இருக்குது. என்ன நமக்கு ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, சவுத் ஆஃப்ரிக்கா, நியூசிலாந்து இந்த தலைவலி இங்கேயும் இருக்குது. இது எப்படியா ஓவர்டேக் பண்ணி நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ உமன்ஸ் வேர்ல்ட் கப் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் நடக்குது பாருங்கள். அண்ட் மோர் ஓவர் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு இந்தியன் டீம் வந்து வெஸ்ட் இண்டீஸை ஈஸியாக க்ரூஸ் பண்ணி ஒரு இன்னிங்ஸில் 140 ஜெயிச்சிட்டாங்க. வெஸ்ட் இண்டீஸ் ஃபைட்டே தெரில, சப்புன்னு முடிஞ்சிச்சு ஃபஸ்ட்டு மேட்ச்சு. ஸோ அதனால் நிறைய பேருக்கு நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது, பார்க்கவும் மாட்டாங்க. எனக்குமே இன்ட்ரெஸ்ட் இல்லை பர்சனலாக. ஸோ ஜஸ்ட் நான் ஹைலைட்ஸ் தான் பார்க்குறேன். பட் ஓவரால் இந்தியன் டீம் இது ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் சீரிஸாக தான் பார்க்கலாம். செகண்ட் டெஸ்ட்டில் வெஸ்ட் இண்டீஸை தான் கம்பேக் கொடுக்குறாங்க. மற்றபடி இந்த சீரிஸ் சுமார் தான் மக்களே, சொல்கிறபடி ஒன்றும் இல்லை. பார்க்குறவங்க பார்க்கலாம். நான் தான் இந்த சீரிஸ் ப்ரிவியூவோ ஸ்குவாட் ரிவ்யூ எதுவுமே பண்ணல, மன்னிச்சிருங்க. ஸோ அதான் மக்களே, வீடியோ 2 பாட்டு கொண்டோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்தியா vs ஆஸ்திரேலியா இப்போ டூர் போகிறாங்க. அந்த சீரிஸோட இந்தியன் டீம் ODI and T20 ஸ்குவாட் ரிவ்யூ பண்ணியிருக்கேன். ஹோப் இந்த வீடியோவில் நான் எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் அப்படி எதாவது கவர் பண்ணலாம் நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். வீடியோவில் நான் எதாவது தப்பாக சொல்லியிருந்தால் தாராளமாக கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அன்டில் தென் பாய் மக்களே. மறக்காம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.